ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இந்த மாதிரி ஆயுத பூஜை விஷஸ் வந்து எப்படி பேனர் வந்து ஈஸியாக டிசைன் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபோட்டோஷாப்பை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஃபோட்டோஷாப் 7.0 வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபைலில் போய்ட்டு நியூ கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இதில் வந்து உங்களுக்கு தேவையான சைஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் சாம்பிளுக்கு இந்த சைஸ் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ இதை கிளிக் பண்ணிவிட்டேன். கீழே பார்த்தீங்கன்னா ரிசல்யூஷன் கேட்குது. நான் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக ஒரு 200 கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எம்டி இது வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து இப்போ வந்து பேக்ரவுண்ட் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு செட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்த்தீங்கன்னா கூகுள் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு பேக்ரவுண்ட் இமேஜஸ் அப்படின்னு சர்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் மேலே பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் இமேஜஸ் சர்ச் பண்ணிட்டு இப்போ இமேஜஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா நிறைய பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து ஓப்பன் ஆகிருக்குது. சாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா மேலே லைட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய பேக்ரவுண்ட் இமேஜஸ் இருக்குது. சாம்பிளுக்கு ஏதோ ஒன்று வந்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச டிசைன் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் இப்போ இதை கிளிக் பண்ணி பார்க்குறேன். இது நல்லா இருந்தால் நம்ம இதை எடுத்துக்கலாம். இல்லை கீழே வேறு ஏதாவது இருக்குதான்னு பார்க்கலாம். இருந்தால் அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இது நல்லா இருக்குது. நான் இதை சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இதை ரைட் கிளிக் பண்ணி இதை வந்து நான் வந்து சேவ் பண்ணி இந்த இமேஜை நான் யூஸ் பண்ணிக்கலாம் பேக்ரவுண்டுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து நான் ரைட் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் இமேஜ் இன் நியூ டேப்னு கொடுத்துக்கிறேன். நியூ டேப்பில் ஓப்பன் ஆகும். இதை வந்து ரைட் கிளிக் பண்ணி சேவ் ஆஸ்ன்னு கொடுத்துடலாம். ஸோ சேவ் இமேஜின்னு கொடுத்திங்கன்னா உங்களுக்கு இமேஜ் நேம் கேட்கும். நீங்கள் ஏதோ ஒன்று கொடுத்துட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆயிரும். இப்போ வந்து ஃபைலில் போய்ட்டு ஓப்பன் கொடுத்துக்கலாம். ஸோ எங்கே இமேஜ் சேவ் பண்ணிங்களோ அந்த லொக்கேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த இமேஜை கிளிக் பண்ணி ஓப்பன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இப்போ மூவ் டூவில் கிளிக் பண்ணி இங்கே வந்து ப்ரெஸ் பண்ணி கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி வச்சிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து இந்த உங்களோட நியூ லேயருக்கு ஃபுல்லாக செட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ செட் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ நம்மளுக்கு இப்போ பேக்ரவுண்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா மேலே பார்த்தீங்கன்னா தோரணம் அப்படிங்கிறத வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ தோரணத்துக்கு வந்து டிசைன் வந்து ஆல்ரெடி வந்து பிஎஸ்சி ஃபைல் வந்து டவுன்லோட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். அதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஃபைலில் போய்ட்டு ஓப்பன் கொடுத்து அந்த தோரணம் ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள் தோரணம் பிஎஸ்சி இருக்குது. அதை கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறையா விதமான தோரணம் ஃபைல்ஸ் வந்து இருக்குது. ஸோ எல்லாமே நம்மளுக்கு ஆல்ரெடி டிஃபால்ட்டாக ரெடியாக இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ அதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இதில் பார்த்தீங்கன்னா சாம்பிளுக்கு இதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, இது எங்கே வேணுமோ நம்மளுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஃபிட் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா மேலே டாப்பில் ஃபிட் பண்ணி ரெடி பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு கூகுளில் போய்ட்டு பனானா ட்ரீ வந்து சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ பனானா ட்ரீ பிஎன்ஜி இமேஜ் வந்து நான் சர்ச் பண்ணிக்கிறேன். பனானா ட்ரீ பிஎன்ஜின்னு போட்டு ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய இமேஜஸ் வந்து கிடைக்கும். இதில் மேலே இமேஜஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு இமேஜில் ஓப்பன் ஆகும். ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த இமேஜ் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் சூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் சாம்பிளுக்கு வந்து இதை வந்து நான் கிளிக் பண்ணி இதை வந்து நான் ரைட் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இதை வந்து ரைட் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிறேன். டவுன்லோட் பண்ணிட்டு ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, நான் எப்பயும் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் வந்து இதை வந்து ரைட் கிளிக் பண்ணி சேவ் இமேஜஸ்ன்னு கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு நம்ம வந்து அதில் போய் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபோட்டோஷாப் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டு அதில் போய்ட்டு ஃபைலில் போய்ட்டு ஓப்பன் கொடுத்துட்டு நம்ம சேவ் பண்ண இமேஜை இதில் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணியாச்சு. இதை வந்து நான் இப்போ கிளிக் பண்ணி மூவ் டூலில் ட்ராக் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இப்போ Ctrl+0 கொடுத்திங்கன்னா இது வந்து ஃபுல்லாக பாக்ஸாக கிடைக்கும். ஸோ Ctrl+0 கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு சைஸ் வந்து ரீசைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ கார்னரை பிடிச்சி மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு நீங்கள் வந்து மூவ் பண்ணிக்கலாம். இப்போ நான் மூவ் பண்ணி இந்த கார்னர் வச்சுட்டு கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து Ctrl+J கொடுத்தோம்னா நம்மளுக்கு இன்னொரு லேயர் வந்து டூப்ளிகேட் லேயர் கிடைக்கும். ஸோ Ctrl+J கொடுத்தோன்னா இன்னொரு லேயர் கிடச்சிச்சு. ஸோ அதை நான் கிளிக் பண்ணி அப்படியே மூவ் பண்ணி நான் அப்படியே லெஃப்ட் சைடில் நான் பற்றி வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எடிட்டில் போய்ட்டு ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்மில் போய்ட்டு ஃப்ளிப் ஹரிசாண்டல் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது மாதிரி ஹரிசாண்டலில் திரும்பிக்கும். இப்போ நம்ம இது எதுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு ரெண்டு பக்கமும் வாழைமரம் வந்து வச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு இதில் என்ன வைக்கணும்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சரஸ்வதியோட இமேஜ் வேணும். ஸோ இப்போ நான் வந்து சரஸ்வதி அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிக்கிறேன். ஸோ சரஸ்வதி பிஎன்ஜி அப்படின்னு சொல்லி போடுறேன். ஸோ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இமேஜஸ் நிறைய கிடைக்கும். இங்கே இமேஜஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் உங்களுக்கு எந்த இமேஜஸ் வேணுமோ நீங்கள் வந்து சர்ச் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இமேஜ் வேணும்னா எடுத்துக்கலாம். இல்லை கீழே பார்த்திங்கன்னா நிறைய இமேஜஸ் இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ சூஸ் பண்ணிக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா இந்த இமேஜை வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். இதை வந்து நான் இப்போ டவுன்லோட் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு நான் வந்து இப்போ ஃபோட்டோஷாப்பில் இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபைலில் போய்ட்டு ஓப்பன் கொடுத்துட்டு அந்த டவுன்லோட் பண்ண இமேஜை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து இதை கிளிக் பண்ணி மூவ் டூலில் வச்சு கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிக்கலாம். இப்போ Ctrl+0 கொடுத்திங்கன்னா இதோடைய ஃபுல் சைஸ் வந்து காமிக்கும். அதை வந்து நீங்கள் மூலையில் பிடிச்சி இப்படி மாதிரி நவுத்தி சைஸ் சின்னது பண்ணி உங்களுக்கு ஏற்ற சைஸில் நீங்கள் வந்து இங்கே வச்சுக்கலாம். ஓகே, நான் இப்போ வந்து இதுக்கேற்ற மாதிரி நான் வச்சுக்கிறேன். இப்போ Ctrl+ கொடுத்து இது ஜூம் பண்ணிக்கிறேன்.
ஸோ இதுக்கு நமக்கு ஏற்ற சைஸ்க்கு நான் மாற்றிக்கிறேன் எனக்கு. ஓகே, ஏன்னா இப்போ வந்து எனக்கு ஏற்ற சைஸ்க்கு நான் மாற்றியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா எம்டியாக இருக்குது. அதுக்கு ஏதாவது தோரணம் மாதிரி ஃபைல் இருந்தால் வச்சுக்கலாம். ஸோ ஃபைலில் போய்ட்டு தோரணங்கிறத கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதை நான் முன்னாடியே உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய தோரணம்ஸ் இருக்குது. இதில் எனக்கு ஏதாவது ஒரு தோரணம் வந்து எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வச்சுக்கோங்க, இல்லை வேணால் விட்டுறலாம். ஸோ இங்கே ஒரு தோரணம் இருக்குது. ஸோ இது மாதிரி நிறையா தோரணம் இருக்குது. நான் இப்போ வந்து இந்த தோரணம் வந்து கிளிக் பண்ணி இதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி இங்கே வச்சுக்கிறேன். ஸோ ட்ராக் பண்ணதுக்கு வந்துடுச்சு. இதை வந்து நம்மளுக்கு எங்கே வேணுமோ அதை மூவ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அதை ஒரு கார்னரில் பிடிச்சி நான் ஊற்றி சின்னது பண்ணுறதும் பண்ணிக்கலாம், பெருசு பண்ணுறதாலும் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து Ctrl J கொடுக்க போகிறேன். ஸோ இதில் போய்ட்டு ரைட் கிளிக் பண்ணி டூப்ளிகேட் லேயரை கொடுத்துக்கலாம். இல்லை ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா Ctrl J இருக்குது. எது வேணாலும் நீங்கள் கொடுத்து வந்து இந்த லேயரை வந்து நீங்கள் டூப்ளிகேட் எடுத்துக்கலாம். இப்போ நான் அதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி இங்கே வச்சிடுறேன். இப்போ இதில் போயிட்டீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா எடிட்டில் போய்ட்டு இதை வந்து நான் வந்து மூவ் பண்ணி ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ஸோ எடிட்டில் போய்க்கிறேன். ஸோ ட்ரான்ஸ்ஃபார்மில் ஃப்ளிப் ஹரிசாண்டல்னு கொடுத்து நான் இது வந்து ரொட்டேட் பண்ணி மூவ் பண்ணி வச்சுக்கிறேன் எனக்கு ஏற்ற சைஸ்க்கு. ஸோ ஓகே, நான் எனக்கு இது இங்கே போதும். ஸோ சாமி ஃபோட்டோவும் கொஞ்சம் நவுத்தி இதுக்கேற்ற மாதிரி நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, நம்ம இப்போ வந்து இதை வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா இதோட நிழல் வர மாதிரி எதாவது பண்ணிக்கலாம். ஸோ ஷேப் டூல்ஸில் இந்த எக்லிப்ஸ் ஷேப் டூல் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கலர் வந்து இப்போ ஒயிட்டில் இருக்குது. இப்போ நான் இது Ctrl Z கொடுத்துறேன், வெயிட் பண்ணுங்கள். ஸோ இதை வந்து நான் வந்து பிளாக்குக்கு மாற்றிக்கிறேன். ஸோ பிளாக்கில் மாற்றிட்டு இப்போ வந்து இந்த எக்லிப்ஸ் டூலில் வந்து நான் சின்ன ஒரு கீழே வந்தீங்கன்னா அதோட நிழல் விழுற மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப் வந்து வரைஞ்சிக்கிறேன் கிளிக் பண்ணி. ஸோ எக்லிப்ஸில் ஒரு ஷேப் வரைஞ்சிக்கிறேன். ஓகே, இப்போ சாமியோட நிழல் வந்து கீழே விடுற மாதிரி வச்சுருக்கேன். இப்போ மூவ் டூலில் கிளிக் பண்ணிட்டு அந்த நிழலுக்கு நேராக போய்ட்டு, அதாவது அந்த லேயருக்கு நேராக போய்ட்டு நான் வந்து ரைட் சைடில் டபுள் கிளிக் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம ஃபில்லில் போய்ட்டு கலர் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ இது மாதிரி வந்து கலர் கம்மி பண்ணி நம்ம வந்து கொஞ்சம் பார்த்திங்கன்னா நிழல் மாதிரியே இருக்கும். ஸோ அதனால் பிளாக்கில் வந்து லைட் கலரில் மாற்றிக்கிறேன். ஸோ உங்களுக்கு எந்தளவுக்கு சைஸ் மாற்றணுமோ மாற்றிக்கிட்டு உங்களுக்கு இதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து அதோட நிழல் படுற மாதிரி இங்கே வச்சாச்சு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ரைட் சைடில் இப்போ எம்டியாக இருக்குது. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா நிழல் இருக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் வைக்கலாம். ஸோ இதில் போய்ட்டு லைட்டிங் எஃபெக்ட் ஏதாவது டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ லைட்டிங் PNG அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுறேன். ஸோ இதுமாதிரி நம்மளுக்கு லைட்டிங் எஃபெக்ட்ஸ் நிறையா கிடைக்கும். உங்களுக்கு பிடிச்ச லைட்டிங் எஃபெக்ட் எடுத்துக்கோங்க. நான் இந்த பிளாக் கலரும் பேக்ரவுண்ட் பிளாக்காக இருக்கிற மாதிரி ஒரு லைட்டிங் எஃபெக்ட் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இதை வந்து நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ டவுன்லோட் பண்ணி முடிச்சுட்டு இப்போ நான் வந்து ஃபோட்டோஷாப்பில் இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைலில் போய்ட்டு ஓப்பன் எடுத்துகிட்டு இந்த லைட்டிங் எஃபெக்ட்டை கிளிக் பண்ணி ஓப்பன் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். ஸோ நம்மளுக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ மூவ் டூலில் கிளிக் பண்ணி மூவ் பண்ணி இங்கே வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ மூவ் பண்ணி இங்கே வச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஸோ இந்த லைட் சைடில் பார்த்தீங்கன்னா லேயருங்கிற டூலுக்கு மேலே நார்மல் அப்படின்னு இருக்கும். ஸோ அது நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த நார்மலில் போய்ட்டு ஸ்க்ரீன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நார்மல் வந்து ஸ்க்ரீனுக்கு மாற்றினீங்கன்னா நம்மளுக்கு பேக்ரவுண்ட்லாம் போய்ட்டு உங்களுக்கு இந்த மாதிரி லைட்டிங் எஃபெக்ட் மட்டும் கிடைக்கும். இது வந்து சாமியோட ஹெட்டுக்கு பேக் சைடு, அதாவது தலைக்கு பின்னாடி வச்சு உங்களுக்கு எந்த அளவுக்கு பெருசாக வேணுமோ பண்ணிக்கிட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஒளி வெட்ட மாதிரி கொஞ்சம் நீட்டாக இருக்கும். நான் சின்னதாக வச்சுக்கிறேன், பெருசாக வேணால் நீங்கள் பெருசு பண்ணி கூட வச்சுக்கலாம். ஸோ இதை வந்து நான் வந்து டூப்ளிகேட் லேயரில் போய்ட்டு ரைட் கிளிக் பண்ணி டூப்ளிகேட் லேயர் எடுத்துகிட்டு இன்னொன்று ஊற்றி வச்சுக்கிறேன். உங்களுக்கு இன்னொரு லேயரை வந்து எங்கே வைக்கணும் விருப்பம் இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் வந்து இந்த லேயரை வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நான் மூவ் பண்ணி இந்த ரைட் சைடில் வச்சுருக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் டூப்ளிகேட் லேயரு. ஸோ உங்களுக்கு எங்கே வேணுமோ நோத்தி வந்து வச்சுக்கலாம். ஓகே, உங்களுக்கு எந்த இடத்துல விருப்பம் இருக்கோ வச்சுக்கோங்க. நான் வச்சு பார்க்குறேன் எந்த இடத்துல வச்சா நல்லாயிருக்குன்னு. ஓகே, இங்கேயே இருக்கட்டும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சைடு ரைட் சைடில் எம்டியாக இருக்குது. ஒரு டெம்ப்ளேட்டுங்கிறேன் டெம்பிள் ஒன்று டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டெம்பிள், அதாவது கோயில் இமேஜ். ஸோ டெம்பிள் அப்படின்னு சொல்லி போட்டு எடுத்துக்கலாம். அதாவது கோபுரம்னு கூட போட்டு சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ கோபுரத்தில் இது மாதிரி பார்த்தீங்கன்னா கோபுரம் PNG பற்றி நிறைய கிடைக்கும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கிளிக் பண்ணி சர்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து ஃபஸ்ட்டில் இருக்கிற இமேஜ் கூட எடுத்துக்கிறேன். இல்லை கீழே போனீங்கன்னா நிறைய இமேஜஸ் இருக்கும். ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணுறேன். ஸோ இதில் ஏதாவது ஒன்று நம்ம வந்து கிளிக் பண்ணி கூட நம்ம வந்து நம்மளுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இமேஜ் வந்து சூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நிறைய இமேஜஸ் இருக்குது. நான் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு 5-6 இமேஜ் டவுன்லோட் பண்ணி வச்சு காமிக்கிறேன். ஸோ ஃபைலில் போய்ட்டு நியூவில் போய்ட்டு ஓப்பனில் கொடுத்துக்கிறேன். ஃபைலில் போய்ட்டு ஓப்பனில். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். சாம்பிளுக்கு ஒன்று மட்டும் கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுக்குறேன். ஸோ ஒன்று ஓப்பன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை நான் அந்த இடத்துல வச்சு பார்க்கலாம். ஸோ மூவ் டூல் யூஸ் பண்ணி கிளிக் பண்ணி மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ எந்த இடத்துல வச்சா நல்லாயிருக்குன்னு சொல்லி நீங்கள் வந்து கிளிக் பண்ணி வச்சு பாருங்கள். ஸோ எந்த இடத்துல செட்டாக நல்லா இருக்குதோ வச்சுக்கோங்க. ஸோ எனக்கு பிடிச்ச மாதிரி நான் ட்ராக் பண்ணி வச்சு பார்க்குறேன் எந்த இடத்துல வச்சா நல்லாயிருக்குன்னு. ஓகே, இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வச்சா நல்லாயிருக்கும். ஸோ இதை பற்றி நான் எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் மாற்றிட்டு ஸோ இதில் போய்ட்டு ஃபில்லில் கொஞ்சம் நம்பர் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. அதாவது
ஃபில் கலரை கம்மி பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு லைட் கலராக தெரியும். ஸோ இதை வந்து நம்மளுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு கிளிக் பண்ணி சின்னது பண்ணுறதுலாம் பண்ணிக்கலாம், பெருசு பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேர்ட்ஸு டைப் பண்ணணும். நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஆயுத பூஜை அந்த விஜயதசமி நல்வாழ்த்துக்கள்னு டைப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது ஆல்ரெடி டைப் பண்ணுறது எப்படின்னு சொல்லி ஆல்ரெடி நான் போன வீடியோவில் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு செந்தமிழ் ஃபாண்ட் டைப் பண்ண தெரிஞ்சால் டைப் பண்ணிவிட்டு நீங்கள் இது பண்ணிக்கோங்க. ஸோ நான் இங்கே பார்த்தீங்கன்னா ஆயுத பூஜை அப்படின்னு சொல்லி தங்கிலீஷில் டைப் பண்ணி ஆயுத பூஜை அப்படின்னு சொல்லி தங்கிலீஷில் டைப் பண்ணால் தமிழ்ல அப்படியே வந்துடும். ஸோ இதை நீங்கள் டைப் பண்ணி கூட செந்தமிழ் ஃபாண்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ கன்வெர்ட் பண்ணிவிட்டு நான் எடுத்து வச்சு ஆல்ரெடி ரெடியாக வச்சுருக்கேன். ஸோ ஃபாண்ட் பார்த்திங்கன்னா மேலே செந்தமிழ் சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஆயுத பூஜைங்க அப்படிங்கிறத காப்பி பண்ணிவிட்டு இதில் போய் டெக்ஸ்ட்டு இதை கிளிக் பண்ணிக்கிறேன், டெக்ஸ்ட் டூலு. ஸோ இதில் போய்ட்டு பேஸ்ட் பண்ணிட்டு மூவ் டூல் யூஸ் பண்ணி நான் வந்து மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இதை மூவ் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு எந்த இடத்துல மூவ் பண்ணி வச்சா நல்லாயிருக்கும் அந்த சைஸ்க்கு மூவ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி அந்த லேயரை கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் ப்ளஸ் ரைட் சைடு ஸ்கொயர் பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டாப்பில் வந்துடும். ஸோ கிளிக் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா டாப்பில் வரும். இதை நான் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மூவ் பண்ணி எந்த இடத்துல வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ ஆயுத பூஜைங்கிறத வச்சுட்டு அடுத்தது மற்றும் அப்படிங்கிறத காப்பி பண்ணி அதுவும் செந்தமிழ் ஃபாண்ட்டில் எனக்கு பிடிச்ச ஃபாண்ட்டுக்கு மாற்றிட்டு அதையும் நான் வந்து இங்கே டெக்ஸ்ட் டூலை கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிட்டு மூவ் டூல் எந்த ஃபாண்ட் வேணுமோ நம்மளுக்கு அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கலாம். ஸோ செந்தமிழில் நிறைய இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன் ஃபாண்ட்டு. எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வந்து ஃபாண்ட்டை வந்து மாற்றிக்கிறேன். ஓகே, இந்த ஃபாண்ட்டே எனக்கு போதும். இப்போ மூவ் டூலை கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் கொடுத்துட்டு ரைட் ஸ்கொயர் ப்ராக்கெட்டை கிளிக் பண்ணால் நம்மளுக்கு இது வந்து மேலே டாப்பில் லேயராக வந்துடும். ஸோ இதை வந்து சின்னது படுத்தி எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸுக்கு நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ அடுத்தது விஜயதசமி அப்படிங்கிறது அதையும் காப்பி பண்ணிட்டு வந்து இந்த இடத்துல நம்மளுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து இதை வந்து கிளிக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து இங்கே வந்து கிளிக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து இதை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, எனக்கு வந்து இது ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது. இப்போ நான் விஜயதசமிங்கிறத காப்பி பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ விஜயதசமி அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இதில் வந்து டெக்ஸ்ட் டூலை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிட்டு இதையும் நான் வந்து டாப்பில் கொண்டு வந்து வச்சிடுறேன். இதை நான் மூவ் பண்ணி எனக்கு ஏற்ற மாதிரி எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வச்சு பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு விருப்பமான இடத்துல இதை பொசிஷனில் நவுத்தி வச்சு நீங்கள் வந்து இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இது எல்லாத்துக்கும் இப்போ கலர் மாற்றணும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆயுத பூஜை அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இது லேயரில் போய்ட்டு ரைட் சைடில் மேலே டாப் கார்னர் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி லேயர் ஸ்டைல் ஓப்பன் ஆகும். இதில் ஸ்ட்ரோக் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா கலர் ஓவர்லே அப்படின்னு இருக்கும், அதையும் நான் டிக் பண்ணிக்கிறேன். இப்போ கலர் ஓவர்லேயில் கிளிக் பண்ணிட்டுனா ரைட் சைடில் ரெட் கலர் இருக்கும். அதில் போய்ட்டு உங்களுக்கு பிடிச்ச கலரை சூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃபிட் பண்ணி செட் பண்ணி பார்த்துக்கலாம். நான் இதில் ஏதோ ஒரு சாம்பிளுக்கு ஏதோ ஒரு கலர் வச்சு பார்க்கலாம். ஓகே, நான் இப்போ பச்சை எடுத்துக்கிறேன். நான் சுற்றியும் பார்த்தீங்கன்னா பச்சை வாழைமரம் பச்சை தோரணம் தான் வச்சுருக்கேன். அதனால் பச்சையை சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ சாம்பிளுக்கு ஏதோ ஒரு பச்சையை சூஸ் பண்ணிக்கிறேன். அதேமாதிரி ஸ்ட்ரோக்கில் போய்ட்டு அதுக்கு வந்து ஒயிட் வந்து கொடுத்து ஒயிட்டு நான் கார்னரில் இருக்குது அதை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பச்சை கலர்லேயும் சுற்றியும் ஒயிட் கலர் பார்டரும் அந்த அப்ளை ஆகிடுச்சு. இப்போ நான் இந்த லேயரை கிளிக் பண்ணிட்டுக்கிறேன். மூவ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் மூவ் டூலில். இப்போ அந்த லேயரை வந்து ரைட் சைடில் கீழே போய்ட்டு அந்த லேயரை கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு காப்பி லேயர் ஸ்டைல்னு இருக்கும், அதை காப்பி பண்ணிக்கலாம். அப்புறம் விஜயதசமிங்கிறத கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் லேயர் ஸ்டைல்னு கொடுத்துனா அதே கலர் வந்து இங்கே வந்து அப்ளை ஆகிடும் விஜயதசமிக்கும். ஸோ நான் இப்போ வந்து ரெண்டுக்கும் ஒரே சேம் கலர் அப்ளை பண்ணிட்டேன். மற்றவங்கிறத நான் பிளாக் கலர்லேயே வச்சுக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா வேறு கலர் மாற்றினாலும் மாற்றிக்கலாம். ஸோ இதை எனக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, இந்த மற்றவங்கிறத கொஞ்சம் நவுத்தி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த டெக்ஸ்ட்டையும் நான் வந்து காப்பி பண்ணி வந்துடலாம். அதாவது நல்வாழ்த்துக்கள் அப்படிங்கிறதையும் காப்பி பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ இதை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு ஃபோட்டோஷாப்பில் போய்ட்டு டெக்ஸ்ட் டூலை கிளிக் பண்ணிட்டு இதை வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதை நகர்த்தி வச்சுக்கலாம். இதுக்கு ஃபாண்ட்டு மாற்றினாலும் மாற்றிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட்டு இதில் வச்சுக்கலாம். நான் வந்து எனக்கு பிடிச்ச ஃபாண்ட்டு எனக்கு ஏதாவது ஒரு ஃபாண்ட் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் மாற்ற முடியுதாங்க. ஓகே, எது மாத்திரம் நல்லாயிருக்குன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்குறேன். ஓகே, ஏதோ ஒரு ஃபாண்ட் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ நான் மாற்றி வச்சிட்டேன். ஸோ இது கலர் மாற்றத்தாலும் மாற்றிக்கலாம். எனக்கு வந்து இதே கலர் போதும் இப்போதைக்கு சாம்பிளுக்கு. ஸோ உங்களுக்கு இது மாதிரி எந்த கலர் வேணுமோ இந்த எல்லா டெக்ஸ்ட்டுக்கும் கலர் மாற்றிட்டு சைஸ் மாற்றிட்டு ஃபாண்ட் ஸ்டைல் மாற்றிட்டு வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெக்டாங்குலர் டூலில் போய்ட்டு அந்த பார்டர் இருக்கிற மாதிரி ஒரு டூலில் ரெண்டாவது இருக்குது அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி ஒயிட் கலர் பார்டர் வச்சுட்டு நான் வந்து வச்சுக்கிறேன். இப்போ கண்ட்ரோல் ஜே கொடுத்துக்கிறேன். அதாவது லேயர் வந்து காப்பி பண்ணி ஒரு லேயர் எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இதுக்கு சுற்றியும் பார்த்தீங்கன்னா ஒரு பார்டர் கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஷேடோன்னு ஒன்று இருக்குது, ட்ராப் ஷேடோ ஃபஸ்ட் ஆப்ஷன் அதையும் கொடுத்துக்கலாம். மூணாவது வந்து அவுட்டர் க்ளோன்னு இருக்குது, அதையும் கொடுத்துக்கலாம். ஸோ இது ரெண்டையும் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வெளியே கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா பார்டர் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக இருக்கும் ஷேடோ மாதிரி.
ஸோ இப்போ வந்து இந்த லேயர் வந்து நான் வந்து ரைட் கிளிக் பண்ணிவிட்டு டூப்ளிகேட் லேயர் வந்து போட்டுக்கிறேன். ஸோ ஒரு மூணு லேயர் நம்மளுக்கு வேறு மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இப்போ ஒரு டூப்ளிகேட் லேயர் எடுத்தாச்சு, நகர்த்தி வச்சுக்கலாம். ஸோ இது மாதிரி நான் இன்னொரு லேயர் வந்து எடுத்துக்கிறேன், டூப்ளிகேட் லேயர் போட்டு வச்சுக்கிறேன். ஸோ மூணையும் நகர்த்தி இது மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து இதுக்கு மூணுலேயும் வந்து நம்மளுக்கு வந்து ஃபோட்டோ வந்து செட் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். இப்போ இதை வந்து 3 லேயரையும் பார்த்திங்கன்னா இப்போ லிங்க் பண்ணிக்கிறேன். ஸோ 3 லேயருக்கு பக்கத்தில் கண்ணுக்கு பக்கத்தில் இருக்கிற பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கலாம் ரைட் சைடில். ஸோ இங்கே கிளிக் பண்ணால் இது மாதிரி லிங்க் மாதிரி வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா 3 வந்து லிங்க் ஆகி வந்துடும். மேலே பார்த்திங்கன்னா இந்த சிம்பிள் கிளிக் பண்ணால் நடுவில் இருக்கிற கேப் வந்து கரெக்டாக ஈக்குவலாக மாறிக்கும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு பிடிச்சமான ஃபோட்டோ வந்து நீங்கள் வந்து இந்த 3 இதுலேயும் ஒயிட் கலர்லேயும் வச்சுக்கலாம். ஸோ மேலே கோபுரம் வாங்கி ஏதாவது மாற்றணுன்னா உங்களுக்கு எதாவது அட்ஜஸ்ட் பண்ணணுன்னா ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த லைட்டிங் எஃபெக்ட் வேறு எங்கேயாவது வைக்கணும்னாலும் நீங்கள் வந்து இதுக்கேற்ற மாதிரி வந்து மூவ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு எதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுமோ ஃபைனலாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ லைட்டிங் எஃபெக்ட் எங்கேயாவது வச்சா நல்லா இருக்குமான்னு பார்க்கலாம். ஓகே, அப்போ இங்கேயே இருக்கட்டும். ஓகே, நான் இங்கே வச்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவுக்கு டிசைன் வந்துச்சு. இந்த ஒயிட் கலர் ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 3 ஃபோட்டோ வச்சுக்கலாம். ஓகே, அவ்வளோதான். ஸ்டைல் வந்து பேனர் டிசைன் வந்து நம்மளுக்கு பர்ஃபெக்டாக முடிஞ்சிருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டு நினைக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி ஈஸியாக வந்து இந்த வீடியோ பார்த்து டிசைன் போட்டுக்கலாம். இல்லை இதோட டெம்ப்ளேட் ஃபைல் வேணாலும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி PHP ஃபைலில் டவுன்லோட் பண்ணி ஃபோட்டோ மட்டும் நீங்கள் ஆட் பண்ணி இது பண்ணி வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ அதை சேவ் பண்ணி ஒரு பேக்கப் வந்து எடுத்துக்கிறேன். ஓகே, இது வந்து நான் ஒரு பேக்கப் எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ சேவஸ் கொடுத்துட்டு ஒரு பேக்கப் வேணாலும் நம்ம வந்து இதுக்கு எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நான் வந்து JPG-ஆகவும் PST-ஆகவும் சேவ் பண்ணி வச்சிட்டேன். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஈஸியாக வந்து எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. ஓகே, நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தால் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.